இங்கேருந்து ஓவரால் வியூ பாருங்கள். திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த கோயிலுக்குள்ளே சிவன் கோயிலுக்குள்ளே வந்த நின்று பார்த்திங்கன்னா சரியான ஒரு வைப்ரேஷனு. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது NS Vlogs யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம திருச்சிராப்பள்ளி திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் தான் இப்போ நம்ம இருக்கோம். பின்னாடி தான் வந்து பாருங்கள் கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் உள்ளே வந்து நம்ம பெருசாக நம்ம வீடியோஸ்லாம் எடுக்க முடியாது. அதனால் நம்ம கோயிலுக்கு அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு காமான ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடம் இருக்குது. அதாவது பழமை வாய்ந்த கோவில்கள்லாம் இருக்கிற ஒரு இடம். அது அப்படியே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து மேலோட்டமாக அப்படியே காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபேமஸாக தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த பழமையான ஃபேமஸான கோவில்னால் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் வந்து பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுடைய மெயின் கோபுரத்துக்கு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே கோயிலுக்குள்ளே சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ அப்படி நம்ம இந்த சைடில் இந்த இடம் தாங்க சரியான ஒரு வியூவான ஒரு இடம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்தில் பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது அப்படிங்கிறது கேமராவில் எப்படி விசிபிள் ஆகுதுன்னு தெரில. இந்த குளத்தில் எக்கச்சக்கமான மீன்கள் இருக்குது. இது வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, போட்டிருக்கு. ஓகே, அப்படி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சப்தகிரீஸ்வரர், இங்கே இருக்கிற சிவன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பழமையான சிவன் கோவில். இந்த கட்டுமான இது போய் பார்த்திங்கனாலே தெரியும், செம்ம பழமையானது. ஓகே, வாங்க அப்படியே நம்ம போவோம். இங்கே வந்து மரம் மகிழ மரம் இருக்குது. இங்கே பாருங்கள் மங்கீஸ், அடாடா, இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு லொக்கேஷன். இங்கெல்லாம் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் எடுக்கக்கூடாது, ஆனால் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நிழல் கொடையோட சூப்பரான ஒரு இடம். ஓகே, அடாடா சரியான இடங்க. இந்த இடமே பாருங்களேன், ஒரு பூச்செடிகள் நிறைந்த ஒரு பூங்கா மாதிரி வேறு லெவலில் அமைதியாக இருக்குது. அதனால தான் நான் பேசுகிறதே பார்த்திங்கன்னா பொறுமையாக பேசுகிறேன், ஏன்னா இங்கே செம்ம சைலண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்குது. நம்ம கோவில் கருவறையில் எந்த சாமியுமே நம்ம காமிக்க மாட்டோம், அதனால் அப்படியே வந்து கோவில் மட்டும் அப்படியே பார்த்துக்குங்க. அப்புறம் இது வந்து தாயார் சன்னதி. இங்கே வந்து உள்ளே வந்து சிவன் பார் அந்த சைடு. இங்கே வந்து மண்டுகநாதர் சன்னதி இருக்குது. ஓகே, பாருங்கள் எல்லாமே பாருங்கள். இந்த ஒரு இந்த கட்டமான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும், நல்லா ஓல்டான கோவில். சூப்பர். இங்கே பாருங்களே எல்லாமே. பட் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட், அதாவது நம்ம கோவிலோடைய செவரெல்லாம் வந்து பழமை மாறாமல் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வச்சு நம்ம எதுவும் பண்ணாமல் இருந்தோம்னா கொஞ்சம் வந்து நம்ம பழமை, அதாவது நம்ம ட்ரெடிஷ்னல் அதெல்லாமே மெயின்டைன் பண்ணலாம். இது ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் இந்த இடமே செம்மையாக இருக்கும். அதுவும் இந்த பேர்ட்ஸோட சவுண்டுக்கு இந்த சிவன் கோயிலுக்குள்ளே வந்த நின்று பார்த்திங்கன்னா சரியான ஒரு வைப்ரேஷனு. ஓகே, திருச்சி பக்கத்தில் இருந்தால் வேறு ஏதோ வந்து வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நீங்கள் பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிளை வந்து விசிட் பண்ணி இந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் நீட்டாக பார்க்கலாம். ஓகே, வாங்க அப்படி நம்ம போவோம். இங்கே ஒரு நிறைய கோயில் இருக்குது. அதுவும் நம்ம பேக் சைடில் ஒரு கோயில் தெரியுது, அது ரொம்ப 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 பழமையான கோயில். பார்த்தாலே இந்த கோபுரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுங்க பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். பட் எனக்கு பிடிச்சதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம். இங்கே பாருங்கள், அருணாச்சல ஈஸ்வரர் சிவன் இருக்கார், சிவன் கோவில் இருக்குது. இந்த ஒரு இடத்துலையே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கோவில்கள் இருக்குது. இன்னும் பாருங்கள், அங்கே எல்லாம் நிறைய கோவில்கள் இருக்குது. கைலாசநாதர் அப்படிங்கிற ஒரு சிவன் இருக்கார். உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோவில் தான் நான் சொன்னேன். அந்த செவுரு அந்த சுற்றுப்புறம்லாம் பாருங்களேன் செம பழமையாக இருக்குது. இருங்க கீழே கம்மி, இங்கே பாருங்கள் கோபுரமே பாருங்களேன் செம பழமையாக இருக்குது. அப்படியே கைலாசநாதர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பெரிய நந்திகேஸ்வரர் இருக்கார். அப்புறம் அங்கே ஒரு கோவில் இருக்குது, அது ஆனால் அது வந்து உள்ள சாமி இல்லையாட்டிருக்கு, ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரியாட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜம்புகேஸ்வரரில் ஜம்புகநாதர் எல்லாமே பார்த்திங்கன்னா சிவன். காளகஸ்தீஸ்வரர்
இங்கேருந்து ஓவரால் வியூ பாருங்கள். சரியான பீஸுங்க, சரியான இடம் உண்மையாகவே. அப்படியே நம்ம கோவிலோடைய மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது பிரம்மபுரீஸ்வரர் கோவிலோடைய மெயின் என்ட்ரன்ஸ் பண்ணிட்டோம், அதாவது ராஜ கோபுரம். ஓகே, இருங்க பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். லுக் அட் திஸ் கைஸ், பிரம்மபுரீஸ்வரர் கோவிலோடைய ராஜ கோபுரம் ஃபுல்லாக வந்து இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி சூப்பராக பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில், பிரம்மஸ்தலம், திருப்பட்டூர். இங்கே சிவனும் இருக்கார். சிவன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரம்மா. அதுக்கப்புறம் உள்ளே நிறையா கோவில்கள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து கோவிலோடைய வெளிப்புறம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பாய் 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 பாய்.